சமூக விலங்கான மனுஷனோட ஒரு முக்கியமான அத்தியாவசியம் குடும்பம். தனக்குள்ள சுரக்கிற எல்லையில்லாத அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கும் அதே அளவு அன்பை திரும்ப பெறுறதுக்கும் மனுஷனுக்கு குடும்பங்கிற ஒரு உறவு தேவைப்படுது. இப்படியான குடும்பத்தை, தன்னோட காதல் மனைவிய, அழகான குழந்தைங்களை தானே புதைச்ச அப்புறம் ஒரு மனுஷன் ஏன் வாழணும்? சூழ்ந்திருக்கிற இந்த தனிமையிலையும் தன்னோட உயிரை மாச்சிக்காம ஒரு மனுஷன் எதுக்காக, யாருக்காக காத்திருக்கணும்? தெரிஞ்சுக்கணுமா? ரஷ்ய இலக்கிய மேதை லியோ டால்ஸ்டாய் எழுதின இந்த கதையை கேட்கலாம் வாங்க. ரஷ்யாவோட ஒரு ஊர்ல மார்டின் அப்டைச்சுங்கிற ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த கட்டடத்தோட அடித்தளத்தில் இருந்த ஒரு சின்ன அறையில ரொம்ப காலமா வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த அறையோட ஒரு ஜன்னல் தெருவை பார்த்தபடி இருந்துச்சு. அது மூலியமா கடந்து போறவங்களோட கால்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா மார்டின் அவங்களோட காலணிகளை வச்சு போறவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடுவாரு. அக்கம் பக்கத்துல அவருக்கு தெரியாத ஒரு ஜோடி காலணிகள் கூட இல்லை. எல்லா காலணிகளையும் எப்படியும் ஒரு முறை தைக்கவோ இல்லை பழுது பார்க்கவோ செஞ்சிருப்பாரு. அதிக கட்டணத்தை வசூலிக்காததாலையும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காததாலையும் அந்த ஊர்ல நல்ல அறியப்பட்டவராகவும் வேலைக்கு குறைவில்லாமலும் இருந்தாரு. தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வந்த அவரு தன்னோட சொந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மனைவி இறந்துடுறாங்க. அவரோட மற்ற குழந்தைகளும் இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே சின்ன வயசுலயே தவறிடவே மார்டின் தன்னோட 3 வயசு பையனை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அந்த சின்ன பையனும் அப்பாவுக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய வயசை அடைஞ்ச உடனேயே நோய்வாய்ப்பட்டு தவறிடுறான். மார்டின் தனக்குன்னு இருந்த கடைசி சொந்தமான ஒரே மகனையும் வருத்தத்தோடையும் கோபத்தோடையும் அடக்கம் செஞ்சாரு. இந்த சம்பவம் அவரை கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்க வச்சுது. வாழ்க்கை மேல விரக்தி அடைஞ்சவரு துக்கத்துல தானும் இறந்து போனோன்னு திரும்பவும் ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாரு. தனக்கு நடந்த சோகத்துக்காக கடவுளை நிந்திக்க ஆரம்பிச்சவரு தேவாலயத்துக்கு போறதையே நிறுத்தினாரு. ஒரு நாள் தன்னோட சொந்த கிராமத்தை சேர்ந்த முதியவர் ஒருத்தரை ரோட்ல சந்திக்கவே மார்டின் அவரோட மனசை திறந்து இனி அவருக்கு வாழ விருப்பம் இல்லைன்னும் கடவுள்கிட்ட அவர் கேட்கறது எல்லாமே தன்னோட மரணம் தான் சொன்னாரு. இதை கேட்ட முதியவர் இப்படி சொல்ல மார்டினுக்கு உரிமை இல்லைன்னும் அவரோட உறவுகள் எல்லாமே இறந்து அவர் மட்டும் வாழணும்னு கடவுள் விரும்புனா அது நன்மைக்காக தான் இருக்கும்னும், மார்டினோட விரக்தியை பொறுத்தவரை அது அவரோட சொந்த மகிழ்ச்சிக்காக அவர் வாழ விரும்புறதால தான் வருதுன்னு பதிலளிச்சார். இதுக்கு மார்டின் அப்போ வேற எதுக்காக வாழணும் அப்படின்னு கேட்க கடவுளுக்காக மார்டின்னாரு முதியவர். இதை கேட்ட கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த மார்டின் ஆனா ஒருத்தர் எப்படி கடவுளுக்காக வாழ்றதுன்னு மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டாரு. முதியவர் நீங்க பைபிளை வாங்கி படிங்க, அதுல எப்படி வாழணுங்கிறதுக்கான பதில் இருக்குன்னாரு. இந்த வார்த்தைகள் மார்டினோட இதயத்துல ஆழமா பதியவே அன்னைக்கே அவர் போய் ஒரு பெரிய அச்சுல ஒரு புதிய ஏற்பாட்டு பைபிளை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாரு. இப்படியே படிக்க ஆரம்பிச்சவரு ஆழமா படிக்க முன்னாடி தூங்குற போது தன்னோட குடும்பத்தை நினைச்சு புலம்புறவரு இப்போ ஆண்டவரோட மகிமையையும் அவர் தனக்கு கொடுத்த அற்புதமான வாழ்க்கையையும் நினைச்சு மனநிறைவோட தூங்கினாரு. அவர் வாசிச்ச சுவிசேஷத்துல இருந்த வார்த்தைகள் அவரோட தினசரி பழக்க வழக்கங்களையே மொத்தமா மாத்துச்சு. இப்படி இருக்க ஒரு நாள் மார்டின் பைபிளை படிச்சபடியே தூங்கிட்டாரு. அப்போ திடீர்னு அவர் தூக்கத்துல மார்டின் அவர் யாரோ கூப்பிடுற ஒரு குரல். அவர் தூக்கத்திலேயே வாசலை திரும்பி பார்க்க அங்க யாரும் இல்லை. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே குரல், மார்டின் நாளைக்கு தெருவை பாரு, நான் வருவேன். இந்த குரலை கேட்ட மார்டின் தூக்கத்துல இருந்து எழும்பி நாற்காலியில உட்கார்ந்து நாம கேட்ட அந்த குரல் கனவா இல்ல நிஜமான்னு யோசிச்சாரு. அந்த குரல் யாரோடதுன்னு உணர்ந்தும் அவரோட மனசு அதை ஏத்துக்க மறுத்துச்சு. அந்த குரல் இயேசு கிறிஸ்துவோட குரல். மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வேலையை ஆரம்பிச்சவருக்கு முந்தின நாள் ராத்திரி நடந்த சம்பவம் நினைவுக்கு வரவே ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து தெருவை பார்த்தாரு. ஏதாவது அறிமுகம் இல்லாத காலணிகளோட யாராவது போகும்போ குனிஞ்சு அவங்களோட முகத்தை பார்த்தாரு. ஒரு ஹவுஸ் போர்ட்டர் புதிய காலணிகளோட கடந்து போனாரு. அப்புறம் ஒரு அரசு நிர்வாகி கையில ஆவணங்களோட கடந்து போனாரு. திடீர்னு கொஞ்ச நேரத்துல ஒரு வயசான முதியவர் கையில மண்வெட்டியோட ஜன்னல் பக்கத்துல வந்தாரு. மார்டின் அவரோட காலணிகளாலேயே அவர் யாருன்னு அறிஞ்சிருந்தாரு. அது பழுதடைஞ்ச ஒரு பழைய காலனி. அந்த முதியவர் பேரு ஸ்டெபானோவிச்.
பக்கத்து வியாபாரி ஒருத்தர் அவரை வீட்டில் தோட்ட பணிக்காக வச்சிருந்தாரு. அவர் மார்ட்டினோட ஜன்னல் முன்னாடி இருந்த பனியை நீக்க தொடங்கி இருந்தாரு. இதை கவனிச்ச மார்ட்டின், வயசு ஏற ஏற எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு இருக்குது போல, சம்மந்தமே இல்லாம என் வீட்டு ஜன்னல் முன்னாடி இருக்கிற பனியை ஸ்டெப்பானோவிச் அகற்ற வர்றாரு, இயேசு கிறிஸ்துவனை பார்க்க வரேங்கிறாருன்னு தன்னோட எண்ணங்களை நினைச்சு குழம்ப ஆரம்பிச்சாரு. இன்னும் கொஞ்சம் தையல் வேலையை முடிச்ச மார்ட்டின் மறுபடியும் ஒரு முறை ஜன்னலுக்கு வெளியே பார்க்க ஸ்டெப்பானோவிச் மண்வெட்டியை சுவரில் சாட்சி வச்சுக்கிட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. குளிர்ல அவரோட உடம்பு மொத்தமா நடுங்கவே அதை சூடாக்கிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் பார்க்க வயசானவராகவும் உடைஞ்சு போனவராகவும் இருந்தாரு. இதுக்கு மேல பனி அகற்றுறதுக்கு கூட போதுமான வலிமை இல்லாதவரா தெரிஞ்சாரு. அவரை உள்ள கூப்பிட்டு டீ கொடுத்தா என்ன நினைச்ச மார்ட்டின் தேநீரை தயாரிச்சார். கதவை திறந்து அவரை குளிர் காஞ்சிட்டு போக உள்ள அழைச்சாரு. இதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்ச ஸ்டெப்பானோவிச் கடவுள் ஒன்று ஆசீர்வதிக்கட்டும்னு அவரை வாழ்த்தி உள்ள வந்தாரு. 2 டம்ளர்கள் டீயை நிரப்பி ஒன்று ஸ்டெப்பானோவிச் கிட்ட கொடுத்து இன்னொன்னுல தன்னோடதை ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சாரு. அவர் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மார்ட்டின் தெருவையே பார்த்தபடி இருக்கவே இதை கவனிச்ச ஸ்டெப்பானோவிச், நீங்க யாரையாவது எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்டாரு. சொல்ல வெக்கமா தான் இருக்கு. நேற்று ராத்திரி நான் வழக்கம் போல பைபிளை வாசிச்சுட்டு தூங்கும்போது உறக்கத்துல ஒரு குரலை கேட்டேன். அதை என்னால என் மனசுல இருந்து நீக்கவே முடியல. இது கனவா இல்ல கற்பனையான்னு என்னால சொல்ல முடியல. நான் படிச்சுட்டு இருந்தது பரிசேயர் ஒருத்தரோட அழைப்புக்கு இணங்க இயேசு அவரோட வீட்டுக்கு போற படலம். வீட்டுக்குள்ள இயேசு வரவே அவரோட கால்களை ஒரு பெண் அவளோட கூந்தலால கழுவுறா. இதை பார்த்து கோபம் அடைஞ்ச அந்த பரிசேயர் அந்த பொண்ணை கடுமையா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இயேசுவோ பரிசேயரை பார்த்து, நீ எனக்கு கால் கழுவ தண்ணி கொடுக்கல, ஆனா இவளோ அவளோட கண்ணீரால என்னோட கால்களை கழுவி அது அவளோட கூந்தலாலேயே துடைக்கிறா அப்படின்னு அவளோட வரவேற்பை மெச்சினாரு. அந்த பகுதியை படிச்சுட்டு நானும் என்னை பற்றி யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவர் என்னோட வீட்டுக்கு வந்தா அவரை நான் எந்த மாதிரி வரவேற்பேன்னு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் நான் தூங்கி போகவே தூக்கத்தில் யாரோ என்னை பேர் சொல்லி அழைக்கிறத கேட்டேன். அந்த குரல் என்கிட்ட நாளைக்கு என் ஜன்னலுக்கு வெளியே வர்றதா சொல்லிச்சு. அந்த குரல் கற்பனையா இல்லை நிஜமான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு உறுதியாக தெரிஞ்சதெல்லாம் அது இயேசுவோட குரலுங்கிறது தான். இதை கேட்ட ஸ்டெப்பானோவிச் எதையோ குழப்பத்தோடு யோசித்த மாதிரியே தலையை அமைதியாக ஆட்டினார். அவர் டம்ளரில் இருந்த டீயை குடிச்சு முடிச்சு பக்கத்தில் வைக்கவே மார்ட்டின் அதை இன்னொரு முறை நிரப்பி அவருடைய உடல் மேற்கொண்டு வேலை செய்கிற அளவுக்கு வலிமை அடையணும்னு மறுபடியும் குடிக்க சொன்னார். ஸ்டெப்பானோவிச் அந்த டம்ளரையும் குடிச்சு முடிச்சுட்டு அவரோட மனசுக்கும் உடம்புக்கும் மார்ட்டின் உணவளித்ததுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பினார். அவர் இன்னொரு முறை கண்டிப்பாக இங்கே வரணும்னு சொன்ன மார்ட்டின் அவரை சந்தோஷமாக வழி அனுப்பி வச்சார். அவர் போனதும் மார்ட்டின் தன்னோட தையல் வேலையை செய்ய மறுபடியும் உட்கார்ந்தார். அப்பப்போ ஜன்னலுக்கு வெளியே பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தார். பெருசாக குறிப்பிட முடியாதபடிக்கு பலர் அவரோட ஜன்னல்களை கடந்து போனாங்க. அப்போ அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பெண் ஓட்டைகள் நிறைஞ்ச மோசமான காலுறையையும் விவசாயிகளோட பழைய காலணிகளையும் அணிஞ்சபடி வந்தா. அவ ஜன்னல் பக்கத்தில் இருந்த சுவரோட சாஞ்சி நின்னா. மார்ட்டின் ஜன்னல் வழியா அவளை குனிஞ்சு பார்த்தாரு. அவ ஒரு அந்நியராகவும் மோசமான உடை அணிஞ்சும் கையில ஒரு குழந்தையோடையும் காணப்பட்டா. குழந்தைய அடிக்கிற குளிர்ல இருந்து போத்திக்க அவகிட்ட எதுவும் இல்லை. அந்த பெண் கோடை காலத்துல அணிகிற மென்மையான ஆடைகளை மட்டும்தான் அணிஞ்சிருந்தா. ஆனா அது கூட அங்க இங்க கிழிஞ்சிருந்துச்சு. ஜன்னல் வழியா அந்த குழந்தை அழுறதை கேட்ட மார்ட்டின், இந்த குளிர்ல ஏன் குழந்தையோட வெளியே நிக்கிறீங்கன்னு உள்ள அழைச்சாரு. அந்த பொண்ணும் கொஞ்சம் தயக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்தா. அடுப்புக்கு பக்கத்துல இருந்த நாற்காலியில உட்கார்ந்து சூடுபடுத்திக்க சொல்லி குழந்தைக்கு உணவளிக்க சொன்னாரு. இதை கேட்ட அந்த பொண்ணு அவகிட்ட குழந்தைக்கு கொடுக்க எதுவும் இல்லைன்னு சொல்லவே மார்ட்டின் கொஞ்சம் சூப்பையும் ரொட்டியையும் மேசை மேல வச்சு அவங்களுக்கு பரிமாறினார். அவ சாப்பிட்றதுக்காக மார்ட்டின் அந்த குழந்தைய வாங்கினாரு. அந்த குழந்தைக்கு உணவளிச்சுக்கிட்டே அதுக்கு விளையாட்டும் காட்டினார். அந்த பொண்ணு நல்லா ஆற அமர சாப்பிட்டுக்கிட்டே தான் யாருன்னு சொல்ல ஆரம்பிச்சா. நான் ஒரு இராணுவ வீரனோட மனைவி. 8 மாசத்துக்கு முன்னாடி என் கணவரை எங்கேயோ தொலைதூரத்துக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த தகவலுமே கிடைக்கல. என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் சமையல்காரியா இருந்தேன். குழந்தை பிறந்ததும் என்னால் சரியா வேலையில முழுசா கவனம் செலுத்த முடியலன்னு அவங்க என்னை திரும்ப அனுப்பிட்டாங்க. 3 மாசமா ஒரு இடமும் இல்லாம அங்க இங்கேன்னு தவிச்சிட்டு இருக்கேன். உணவுக்காக வச்சிருந்த எல்லாத்தையும் வித்துட்டேன். இப்போ நான் ஒரு வியாபாரியோட மனைவிய பார்க்க போயிட்டு இருக்கேன். எங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அவகிட்ட வீட்டு வேலை பார்க்குறா. அவ என்னை அழைச்சிட்டு போய் ஒரு வேலை வாங்கி தர்றதா உறுதி அளிச்சிருக்கா. கடைசியில என்னோட தவிப்புக்கு ஒரு முடிவு வரப்போறதா நினைச்சேன். ஆனா அவ அடுத்த வாரம் வரைக்கும் வர வேணான்னு சொல்றா. அவளோட இந்த பரிதாப நிலைமையை பார்த்து பெருமூச்சு விட்ட மார்ட்டின், உங்ககிட்ட குளிருக்கு அணியிற ஆடைகள் இல்லையான்னு கேட்டாரு.
என்கிட்ட அது வாங்குறதுக்கான அளவு காசு இல்ல. நேத்தைக்கு தான் என் கடைசி சால்வைய கூட 6 வெள்ளி காசுக்கு அடகு வச்சேன்." இத கேட்டு உடனே எழும்புன மார்ட்டின் சுவர்ல தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு பழைய மேலங்கிய எடுத்தாரு. அத அவங்க கிட்ட குடுத்து, "இது பழைய மேலங்கியா இருந்தாலும் குளிருக்கு போர்த்திக்கிறதுக்கு உதவியா இருக்கும்னு" சொன்னாரு. தன் முன்னாடி நீட்டப்பட்ட மேலங்கிய பார்த்த அந்த பொண்ணு முதியவரான மார்ட்டின வணங்கி கண்ணீர் விட்டு அழுதா. "கடவுள் தான் உங்கள ஜன்னலுக்கு அனுப்பியிருக்காரு. இல்லைன்னா என் குழந்தை குளிர்ல உறைஞ்சு செத்துருக்கும்" அப்படின்னா. இத கேட்டு சிரிச்ச மார்ட்டின், "உண்மைதான். அவர் தான் என்ன ஜன்னல் வழியா பார்க்க வச்சாரு." அப்படியே அவர் அந்த பொண்ணுகிட்ட தன்னோட கனவ பத்தியும், அன்னைக்கு இயேசு அவரை சந்திக்கிறதுக்காக ஜன்னல் பக்கத்துல வர்றதாவும் சொன்னதை பத்தி சொன்னாரு. இத கேட்டு இந்த விசித்திரமான உலகத்துல எல்லாமே சாத்தியம்தான்னு சொன்ன அந்த பொண்ணு எழுந்து மார்ட்டின் அவளுக்கு அளிச்ச போர்வையை போத்திக்கிட்டு குனிஞ்சு மார்ட்டினுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பினான். கிறிஸ்துவோட அன்புக்கு நிமித்தமா இதை எடுத்துக்கோங்கன்னு மார்ட்டின் அவளோட சால்வையை மீட்டெடுக்க 6 வெள்ளிக்காசுகளை கொடுத்தாரு. அதை வாங்கின அந்த பொண்ணு கலங்கின கண்களோட நன்றி சொல்லிட்டே அங்கிருந்து கிளம்பினான். அந்த பெண் போன அப்புறமா வேலை செய்ய உட்கார்ந்தாரு. ஒவ்வொரு முறையும் ஒரு நிழல் ஜன்னல் வழியா உள்ள விழும்போது யாரு கடந்து போறாங்கன்னு ஆராய்ஞ்சாரு. அதுல குறிப்பிடத்தக்க மாதிரி யாருமே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மார்ட்டின் ஜன்னல் முன்னாடி ஒரு பெரிய ஆப்பிள் கூடையோட ஒரு வயசான மூதாட்டி நிக்கிறத பார்த்தாரு. அந்த கூடையில அந்த மூதாட்டி வித்து போக கொஞ்சம் ஆப்பிள் தான் மிச்சம் இருந்தது. அவளோட முதுகுல ஒரு சாக்கு பை நிறைய அவ சேகரிச்சு வச்சிருந்த மரக்குச்சிகள் இருந்துச்சு. அந்த சாக்கு ரொம்ப கனமா இருந்ததால அவ தோலை விட்டு நழுவிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அது மொத்தமா நழுவி கீழே விழ போகவே அந்த பக்கமா வந்த கிழிஞ்ச தொப்பி அணிஞ்ச ஒரு சின்ன பையன் கூடையில இருந்து ஒரு ஆப்பிளை திருடிட்டு ஓட முயற்சி பண்ணான். ஆனா இதை கவனிச்ச அந்த வயசான பாட்டி உடனே திரும்பி அவனோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அவன் எவ்வளவு போராடி பார்த்தோம், அவ விடுறதா இல்லை. தோல்ல இருந்த பையை இறக்கி வச்சுட்டு அவனோட தலைமுடியை பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சான். அந்த சின்ன பையன் வலியில அலர்னான். இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த மார்ட்டின் கதவுக்கு வெளியே போனாரு. அந்த நேரமா மூதாட்டி அந்த பையனை கடுமையா திட்டிக்கிட்டே போலீஸ் கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறதா மிரட்டினான். அந்த சின்ன பையனோ, "நான் திருடலையே, அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னா?" அங்க வந்து சண்டையை நிறுத்த முயற்சி பண்ணின மார்ட்டின் இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு நிமித்தமா அவனை போக விடுங்கன்னு வேண்டினார். ஆனா அந்த பாட்டியோ அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாதான் புத்தி வரும்னு தீவிரமா இருந்தா. "அவனை போக விடு பாட்டி, அவன் இதை மறுபடியும் செய்ய மாட்டான். கிறிஸ்து பாவிகளை மன்னிச்ச மாதிரி நீயும் இவனை மன்னிச்சு விட்டுருன்னு மார்ட்டின் கெஞ்சினாரு. இதை கேட்டு ஏதோ கொஞ்சம் சமாதானம் அடைஞ்ச அந்த மூதாட்டி பையனை அவ பிடியில இருந்து விடுவிச்சா. இதை சாக்கா வச்சுக்கிட்டு அந்த பையன் அங்கிருந்து ஓட பார்க்கவே மார்ட்டின் அவனை தடுத்தாரு. "பாட்டி கிட்ட மன்னிப்பு கேள்றா, நீ ஆப்பிள் எடுத்ததை நான் பார்த்தேன், இன்னொரு வாட்டி திருடாத" அப்படின்னாரு. இதை கேட்டு அழ ஆரம்பிச்ச அந்த பையன் பாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்டான். மார்ட்டின் பாட்டி கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து கூடையில இருந்த ஒரு ஆப்பிளை எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுத்தான். மார்ட்டினோட இந்த செயலை விமர்சிச்ச பாட்டி, "நீங்க பண்ற காரியம் அவனை இன்னும் கெடுக்கும்னு, அவனை சவுக்கால அடிச்சாதான் திருந்துவான்னு." இதை கேட்ட மார்ட்டின், "அது நம்மளோட வழி, ஆனா அது அன்போட வழி இல்லை. ஆப்பிளை திருடினதுக்காக அவனை கசையால அடிக்கணும்னா நம்மளோட பாவங்களுக்காக நம்மளை என்னென்ன செய்யணும்?" இதை கேட்ட பாட்டி அமைதியா இருந்தா. மார்ட்டின் வேலைக்காரனோட ஒரு பெரிய கடனை ஆண்டவர் மன்னிச்சதையும், அதே வேலைக்காரன் வெளியே போய் தன்னோட கடனாளியோட தொண்டைய பிடிச்சதையும் சொன்னான். இதெல்லாம் அந்த பாட்டியும் சின்ன பையனும் கேட்டுட்டு இருந்தாங்க. கடவுள் நம்மளை மன்னிக்கணும்னா நாம மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டு பெருமூச்சு விட்ட அந்த மூதாட்டி, "அது உண்மைதான், ஆனா இந்த பசங்க கெட்டு போயிடுவாங்களேன்னா." "அப்படின்னா நாம தான் வயசானவங்க, அவங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு அதுக்கு மார்ட்டின் பதிலளிச்சார். அதுக்கு அந்த பாட்டி தனக்கு 7 குழந்தைங்கன்னும் அதுல ஒரே ஒருத்தி தான் உயிரோட இருக்கான்னும், அவளோட அன்பான குழந்தைகளுக்காகத்தான் நான் இந்த தள்ளாத வயசுலயும் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, மேலும் இந்த பையன் என் பேரன் ஒருத்தனோட வயசுல தான் இருக்கான்னு அவனோட தலைமுடிய வருடினான். கடவுள் அவங்களுக்கு அருளையும் ஆனந்தத்தையும் நிச்சயமா கொடுப்பாருன்னு மார்ட்டின் அங்கிருந்து நகர்ந்தாரு. பாட்டி தன்னோட சாக்கு மூட்டையை முதுகுல தூக்கிட்டு கிளம்பவே சின்ன பையன் அவன் கிட்ட அவனும் அந்த பக்கமாக தான் வர்றதாவும், அதனால அவனே சாக்கு மூட்டையை சுமக்கிறதாவும் சொன்னான். பாட்டியும் அதுக்கு ஒத்துக்கவே அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. மார்ட்டின் அவங்க 2 பேரும் ஒத்துமையா பேசிக்கிட்டு நடந்து போறத கதவு ஓரமா நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க கண் பார்வையில இருந்து மறைஞ்சதுமே வீட்டுக்குள்ள போன மார்ட்டின் அவர் வேலையை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சார். நேரம் கொஞ்சம் இருட்டவே மார்ட்டின் விளக்கை ஏத்திட்டு மறுபடியும் வேலைக்கு உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சவரு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு கருவிகள் எல்லாம் பெட்டியில வச்சுட்டு அலமாரியில இருந்து புதிய ஏற்பாட்டு பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிக்கவும்
முந்தின நாள் ராத்திரி அவர் பார்த்த கனவு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவரோட பின்னாடி யாரோ நடந்து போறது போல காலடி சத்தம் கேட்டது. மார்ட்டின் திரும்பி பார்க்கவே 4-5 பேர் இருண்ட மூலையில நிக்கிறது போல அவருக்கு தோணுச்சு. ஆனா அவங்க யாருன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. மார்ட்டின் அந்த உருவங்களை பார்த்து யார் அதுன்னு கேட்டாரு. அதுக்கு இயேசுவோட அந்த குரல் நான் தான் சொல்லவே அந்த இருண்ட மூலையில இருந்து ஸ்டெஃபானோவிச் தன்னோட மண்வெட்டியோட வெளியே வந்தாரு. வந்தவர் சிரிச்சுக்கிட்டே மேகத்தை போல மறைஞ்சாரு. நான் தான் மறுபடியும் இயேசுவோட அதே குரல். இருள்ல இருந்து கையில குழந்தையோட கணவனை தேடி வந்த அதே பொண்ணு வெளியே வந்தா. அந்த பெண் சிரிக்கவே அந்த குழந்தையும் சிரிச்சிச்சு. அவங்களும் மறைஞ்சாங்க. நான் தான் இன்னொரு வாட்டி அதே குரல். வயசான பெண்ணும் ஆப்பிளோட இருந்த சின்ன பையனும் வெளியேறினாங்க. அப்படியே அவங்களும் மறைஞ்சாங்க. எதையோ உணர்ந்த மார்ட்டினோட மனசு மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஏதோ வேகம் அவருக்குள்ள வரவே பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிச்சாரு. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், அப்பொழுது எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நான் அந்நியமாயிருந்தேன், என்னை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள் அழைத்தீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். இந்த என் சகோதரர்களில் ஒருவருக்கு நீங்கள் எவ்வளவு செய்தீர்களோ அதை எனக்கும் செய்தீர்கள். அப்படிங்கிற வசனங்கள் பைபிளோட அந்த பக்கத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. மார்ட்டின் தன்னோட கனவு நனவாகி இருப்பதை புரிஞ்சுக்கிட்டாரு. மற்றும் உண்மையிலேயே இயேசு அன்னைக்கு மார்ட்டினை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். மார்ட்டினும் அவருக்கு நல்ல வரவேற்பையே கொடுத்திருந்தார். எளியவர்களுக்கு தேவையான உதவியை செஞ்சு அதில் அவங்கள சந்தோஷம் அடைய வைக்கிறது தான் இறைவனை காண்கிறதுன்னு உணர்ந்தவர் அடுத்த நாள்ல இருந்து தன்னோட ஜன்னல் கதவுகளை திறந்து வச்சு இறைவனுக்கு உகந்த காரியத்தை பண்ண காத்திருந்தாரு. அன்பு எங்கு உள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பே சிவம், அன்பே அறம்.